இரண்டாம் உலகப் போர் 1939 முதல் 1945 வரை நடந்தது. ஜப்பானிய இராணுவம் அமெரிக்க விமானத்தை சுட்டது. போர் வீரர் ஜேக்கப் ஹென்ரியை பிடித்து ஜப்பான் சிறையில் அடைத்தனர். ஜேக்கப் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வேதத்திற்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு பேர் கிறிஸ்தவராகவே வாழ்ந்து கொண்டு வந்தார். தற்போது அயல்நாட்டு சிறையில் தனிமையில் வாடிக்கொண்டிருந்தார். பெற்றோர் தன்னை எவ்வளவு கண்டிப்பாய் வளர்த்தார்கள் என்பதை நினைத்து பார்த்தார். வேதம் வாசிக்காமல் நிர்விசாரமாக இருந்த நாட்களை எண்ணி கண்ணீர் ஒடித்தார். இப்போது அவரது உள்ளம் எப்படியாவது ஒரு வேதம் வாங்கி வாசிக்க வேண்டும் என்று இயங்கியது. சிறை அதிகாரிகளிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார். முதலில் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் மிகவும் கடினமான உத்தரவுடன் 10 நாட்கள் மட்டும் வேதம் வாசிக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஒரு பழைய வேதாகமத்தையும் கொடுத்தனர். தீராத வாஞ்சையோடு அந்த 10 நாட்களும் இரவும் பகலும் வேதத்தை அதிகமாக வாசித்தார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ஆத்மாவில் புது பலனையும் பெற்றுக்கொண்டார். சிறை நண்பர்களுக்கும் வேதத்தின் மகத்துவங்களை எடுத்து கூறினார். நாம் வேதத்தை முக்கியப்படுத்தி வாசிக்கிறோமா? யோவான் 14:16. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். ஜான் 14:16. He will give you another comforter. ஒன் சாங். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வேதம் வழியாய் பேசுவா, விளக்கம் அனைத்தும் போதிப்பா. பாதம் அமர்ந்து தியானிப்பே, பரலோகத்தை தரிசிப்பே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வேதம் வழியாய் பேசுவா, விளக்கம் அனைத்தும் போதிப்பா. பாதம் அமர்ந்து தியானிப்பே, பரலோகத்தை தரிசிப்பே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவா, எனக்கு சந்தோஷமே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நானும் வேதத்தை நேசிக்க, வாசிக்க, விசுவாசிக்க, அதன்படி நடக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.